திருச்செந்தூரில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி விழாவில் லண்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கோவிலில் தங்கி விரதம் இருந்து வருகின்றனர். கந்தசஷ்டி விரதம் குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் முக்கிய விழாக்களில் ஒன்றான கந்த சஷ்டி விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியுள்ளது. 6 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினமும் சுவாமிக்கு கோவிலில் யாகசாலையில் சிறப்பு வேள்வி பூஜைகள், பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த திருவிழாவை ஒட்டி ஆலயத்தில் குவிந்துள்ள பக்தர்கள் உண்ணா நோன்பிறந்து பக்தி சிரத்தையுடன் முருகனை நினைத்துருகி வழிபட்டு தியானத்திலும் பஜனை செய்வதிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். எல்லா கோயிலுக்கும் இல்லாத சிறப்பு இங்கே என்ன, படிப்பு, குருஸ்தலம், கல்வி, ஞானம், பொருள், செல்வம் எல்லா வகையிலையும் உயர்ந்த நிலை எல்லாமே கிடைக்கும். இங்கே சித்தர்கள் நிறையா இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடலோர பகுதியில் சிவசமாதியாக இருக்கிறாங்க. இங்கே வந்து போனால் அவர்களுடைய ஆசி நிறையா கிடைக்கும். சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு வேண்டிய வரம் கெட்டும், வேண்டு வரம் கொடுப்பான். வீட்டில் நல்ல சஞ்சலம் இருக்கா, சஞ்சலத்தை தீர்ப்பான். புத்திர பாக்கிய குரம் இருக்கா, நீ எங்கேயும் போகண்டா, பெரிய கலெக்டர் இவன் தான். இங்கே வந்து 6 நாளைக்கு அன்னாகாரமின்றி நீ குளித்து அவனை வேண்டினால் புத்திர பாக்கியம் கட்டும். கந்த சஷ்டி விழாவில் விரதம் மேற்கொள்பவர்கள் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களை மட்டுமின்றி 6 வகை எதிரிகளான காமம், கோபம், பேராசை, செருக்கு, மயக்கம், தற்பெருமை ஆகியவைகளை அழித்து தேவகுணங்களை நிலைநாட்டுவதால் ஒப்பரும் விரதம் என சஷ்டி விரதம் புகழப்படுகிறது. தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் இங்கிலாந்து, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலின் உட்பிரகாரங்கள், வெளிப்பிரகாரங்கள் மற்றும் விடுதிகளிலும் 6 நாட்கள் தங்கியிருந்து விரதம் மேற்கொள்ளுகிறார்கள். அந்த சஷ்டி திருச்செந்தூர் வந்து அறுபடை வீடுகளில் முதல் வீடு என்று சொல்லுவாங்க. ஆனபடி அதில் வர்றதில் நீங்கள் வேறு ஏதோ வீடு இருந்தாலும் அறுபடை வீடு தான் அந்த முதன்மையான வீடு என்று தான் நார்மலாக மக்கள் கருதுவார்கள். நான் கனவுலையும் நெச்சு பார்க்கையில் இப்படி வந்து எனக்கு முருகன் தரிசனம் கிடைக்கும் என்று அதுக்கு இவருக்கு தான் நன்றி சொல்லணும். இவரோட புண்ணியத்தில் நான் இன்றைக்கு மார்னிங் நல்ல வடிவான நல்ல தரிசனம் எனக்கு கிடைச்சது முருகன்கிட்ட. எனக்கு இந்த நிமிஷமே இந்த உயிர் போனாலும் ஐம் ஹாப்பி. அந்தளவுக்கு ஐம் வெரி ஹாப்பி. ஒரு நாளும் தவற விரும்புகிறேன். ஒவ்வொரு இயரும் வரவே விருப்பம். ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸ் வரையெல்லாம் போயிட்டு ஹஸ்பண்ட் சோமில்லாமல் இருந்தார். அவருக்கு வர முடியாமல் போயிட்டுது. அவர் காலமாயிட்டார் இயர் 2012. அப்புறம் நான் கண்டினியூ பண்ணி வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இது ஒரு சந்தோஷமான ஒரு மன ஆறுதலை கொடுக்குற ஒரு இடம். உலகத்திலிருந்து எல்லா இடங்களிலுமிருந்து பெருமளவாக பக்தர்கள் வந்து திருச்செந்தூருக்கு வந்து தங்களது எல்லா வேண்டியிருக்கும் தங்களது குறைகளை தாங்கள் நேர்ந்ததுகளை முடித்து கொண்டு செல்லுகிறார்கள். அதாவது வந்து நாங்கள் 9 வருஷமாக வந்து கொண்டே இருக்கின்றேன். விரதம் இருக்கும் பக்தர்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர், கழிப்பிடம், குளியலறை மற்றும் தங்குமிடம் ஆகியவை கோவில் நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. கந்த சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 5ஆம் தேதி மாலை சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. அது முடிந்தவுடன் கடலில் நீராடி பக்தர்கள் சஷ்டி விரதத்தை நிறைவு செய்வார்கள். 6ஆம் தேதி திருக்கல்யாணத்துடன் கந்த சஷ்டி விழா நிறைவடைகிறது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம். சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருச்செந்தூர்.